முதல் நான் வரை யாருமே மயக்கம். கன்னத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் என்னங்க வந்தது வராதமா அப்படி ரூமுக்குள்ள இழுத்து போட்டு வச்சிருக்கீங்க? விடுங்க, நான் போறேன். போன் அவ்வளவுதாண்டி. ஆமா, வழக்கமா எல்லாம் நைட்டு தான் நடக்கும். இப்ப என்ன பகல்லேவா? ஆசை இருந்தா பகல் என்ன நைட் என்ன? வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க நீங்க. ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஆசையை கட்டி விட்டு இப்படி விலகி போனா இது என்ன விதத்துல நியாயம்? நீயே சொல்லு. ஆசை இருக்கணும் தான், இது ரொம்ப பேராசையால இருக்கு. ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படணும். யாருக்கு வருத்தம்? உங்களுக்கு தானே. எனக்கு தான் வச்சுக்கோ. வெளியே போறேங்க, விடுங்க. பகல்லையே இப்படி கதா சாத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சாயங்காலம் வரைக்கும் பொறுத்தாதான் என்ன. அது என்னமோ தெரியலமா, உன்னை பாக்குற வரைக்கும் நான் அமைதியா தான் இருக்கேன். உன்னை பார்த்த உடனே தான் அப்படியே உணர்ச்சிகள் பொங்க ஆரம்பிச்சிருது. பொங்கும் வர வர ரொம்ப ஓர பொங்குது. அடப்பூடி, அழகான பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி அமைதியா இருக்கவன் எவனாலே முடியாது. அதுவும் என்னால முடியாதுப்பா. அப்படியா? சரி சரி, வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் வெளியே போறேன். இது விட்டே விட்டா சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும் பொண்டாட்டி, நீ தான் எனக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. சரிங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டோல, விடுங்க, நான் கிளம்புறேன். எனக்கு புரியவே இல்ல. விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றியே தவிர நீ தான் என்ன பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆளை பார்த்தீங்களா? நான்லாம் ஒன்றும் பிடிச்சிருக்கல, நீங்க தான் என் மேலே படுத்திருக்கீங்க. நீங்க எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும். அப்படியா? அப்படின்னா என்னை தள்ளி விட்டுட்டு நீ எந்திரிச்சு போ. நீங்க எப்படி போய் எப்படி வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்படியா இருந்தா சரிப்பட்டு வராது. நான் எந்திரிக்கிறப்பா. வாங்க, சாப்பாடு எடுத்துக்கிறேன். போகாதடி பொண்டாட்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே. எதுக்கு? யாராவது கதை தட்டி நம்மள அசிங்கமா நாலு கேள்வி கேட்கவா? அடப்படி, எல்லாரும் இந்த வயசை தாண்டி வந்தவங்க தானே, அதெல்லாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. சின்ன சிறுசுங்க அப்படி இப்படிதான் இருக்கணும், அவங்களே கண்டுக்காம போயிடுவாங்க. நினப்புதான் பொழப்பு கெடுக்குது, விடுங்க. பொண்டாட்டி ஒரு 5 நிமிஷம் ரெடி ப்ளீஸ் டி. 5 நிமிஷம் இருக்கணும்னா நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பு புருஷா. அப்ப எதுவுமே இல்லையா? ஏன்டி இப்படி பட்டினி போடுற? யாரு? நானு. நீ தாண்டி பொண்டாட்டி. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நானு. சச்சா, அப்படி எல்லாம் இல்லடி பொண்டாட்டி. எனக்கு எப்பலாம் சொல்லுதோ இப்பெல்லாம் என் பொண்டாட்டி என் கூடவே இருப்பா. நான் சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு தான், ஆனா இப்போ கரெக்ட் இல்லை. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிட வழியை பாருங்க. சரியா? நைட்டு பார்த்துக்கலாம் எதுனாலும். சரிடி, என்ன கெஞ்சினாலும் ஒன்றும் கிடைக்காது போல. நீ போ. ஆனா உன்னடி உன் உதடு மட்டும் இன்னமும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு தான் தெரியல. ரொம்ப நேரமா உதடு வறண்டு கிடக்கு, தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால நான் போய் தண்ணி குடிக்கிறேன், நீங்க பின்னாடியே வந்தீங்கன்னா சாப்பாடு போடுவேன். சரியா? என்கிட்டே வா, உங்க வேலையை காட்டுறீங்க. வாங்க. சரிடி. சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பசிக்கிறவனுக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுமை இது? புருஷா, அடி வாங்கிக்குவேன். எந்திரிச்சு வா. சரி, நீ போய் எடுத்து வை, நான் வந்துடுறேன். அட, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். தாலி பிரிச்சு கோக்கணும்ல, துளசிக்கும் கோர்க்கல, அவந்திக்காவுக்கும் கோர்க்கல. அம்மா எப்படி இந்த விஷயத்த மறந்தாங்க? இப்ப அதை ஞாபகப்படுத்துவோம். அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நீயும் அதை மறந்துட்ட. எதை பத்திப்பா பேசுறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏமா, உனக்கும் ஞாபகம் இல்லையா? அவந்திகாவுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, துளசிக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு. நம்ம இன்னும் தாலி பிரிச்சு கோர்க்கவே இல்லை. ஏமா, இதெல்லாம் காலகாலத்துக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்படி நீ இதை மறந்த? ஐயோ கடவுளே, நானே இதை மறந்தே போயிட்டேன். ஐயோ, எப்படி மறந்தேன்? 2 பேர்த்துக்கும் பிரிச்சு போடணுமேப்பா, என்ன பண்றது? ஐயோ, இதுதாம்மா கேட்குறேன். இன்னும் எத்தனை நாள் தான் அப்படியே இருக்குது? சரி சரி, பண்ணிடுவோம்பா. துளசிக்கு சொன்ன அப்படி பண்ணணும், உனக்கும் பண்ணணும். என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு உனக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அத்தை, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன நீ சொல்ல போற? இல்லைங்க, இப்போ நமக்கும் தாலி பிரித்து கொடுக்கணும், துளசிக்கு தாலி பிரித்து கொடுக்கணும். ஏன் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரே இடத்துல பண்ணிடக்கூடாது? இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அவந்திகா சொன்ன மாதிரி. அதெல்லாம் முடியாதுமா, ஒரு இடத்துல வச்சா நல்லா இருக்காது. வேண்டாம் வேண்டாம், துளசிக்கு தனியாக அங்கே பண்ணிக்கலாம், இவளுக்கு இங்கே பண்ணிக்கலாமா? எதுக்கு? அதெல்லாம் சரியா வராது. இதில் என்னங்க இருக்கு? ஒரே இடத்துல பண்ணால் செலவும் மிச்சம், 2வது எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ண மாதிரி ஆகும்ல. ஆமாம், அவந்திகா சொல்கிறது சரியாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் சலுப்பு சங்கடம் எதுக்கு? இங்கே நமக்கு பண்ணிக்கலாம், அங்கே நீ துளசிக்கு போய் என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, அவ்வளோதான். இங்கே பாரு, நான் மட்டும் போக முடியாது, அவந்திகாவே கூட்டிகிட்டு போகிறேன். நீ வரியா இல்லையா? நான் வரலமா, அவந்திகா வேணா கூட்டிகிட்டு போறேன்னா கூட்டிகிட்டு போங்க. சரி சரி, சீக்கிரமாக நல்ல நாள் பார்த்து பண்ணுவோம். ஏன்னா திடீர்னு மாதம் மாற்றிட்டு ஆகிட்டா அது பண்ண முடியாது. அதனால் நான் சட்டுப்புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கிறேன். சரிம்மா. ஆஹா, ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்களே குடும்பமே உட்காந்து. என்ன பேசுறீங்க? நமக்கு தெரியாத எதையோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அத்தை, ஏதாவது புடவை எடுக்கணும்னா கூட சொல்லுங்க அத்தை, எடுத்துகிட்டு வந்துடுவோம் டைம் கிடைக்கும்போது. ஆமாம்மா,
எடுத்துக்கலாம். புடவை எடுக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை. தாலி பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்கணுமா? அதை விட நான் பேசிக்கிறேன். சரி, நீ எவ்வளவு செலவாகுன்னு பார்த்துட்டு சொல்லு. ஆஹா, தாலி பிரித்து கொடுக்குறாங்களா? அட்ரஸ் சக்க. அடுத்து நமக்கு ஒரு சம்பவம் சிக்கி இருக்குது. எப்படியாவது ஆட்டையை களைச்சி விடணுமே, என்ன பண்ணலாம்? யோசிக்கணும். அடுத்து என்ன பேசுறான்னு பார்த்துட்டு அதை தகுந்த குட்டையை குழப்பிட வேண்டியதான். சரிங்க, சாப்பிடுங்க. என்ன இன்னைக்கு கறி வைக்கிற மாதிரி இருக்கு? ஏமா ஆட்டுக்கறியா? ஆட்டுக்கறி தான்ப்பா. புதுசாக கல்யாணம் இருக்கு, ஒன்றுமே செய்யலைன்னா நல்லி எடுத்து செஞ்சேன். சாப்பிட்டு பாரு. சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடல? எனக்கும் பொண்டாட்டி போட்டு கொடுத்துருக்கா. ஏமாடி நீ சாப்பிடலையா? இல்லாத்த நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அத்தா, என்ன மாமா வரல? வந்துடுவாருமா, சாயங்காலம் நடந்தா வருவாரு. ஏன், அவருக்கு என்ன? இங்க பாருங்களா, உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அது தெரியுமா? விளையாடாதமா, அந்த அளவு வேலைக்கு போறதாவது. அட உண்மையை தான் சொல்றேன். அடக்கடவுளே, இந்த அளவு வேலைக்கு போறானா? குடும்பம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. இங்கே இருக்கோம், நம்ம இப்படி வாயை பார்த்துட்டு உட்கார வேண்டியதா இருக்கு. அத்தா, அப்ப நைட்டு தான் வருவாரோ? ஆமா நைட்டு தான் வருவோம். அப்படி கறி இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க அத்தா. அவர் வந்து பார்த்துட்டு இல்லைன்னா பொக்குன்னு போயிடுவார்ல. இல்லம்மா, நான் எச்சு முச்சாதான் எடுத்து செஞ்சேன், அதனால ஒன்றும் தீந்து போகாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிடுங்க. சரி, சாப்பிடும் போதுக்கு அந்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிடுவோம். சரி, நாராகுதுங்கிறீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்லையம்மா, நல்லா டேஸ்டா தான் செஞ்சிருக்கா. பரவாயில்ல, நல்லா டேஸ்டா தான் இருக்கு. சரிங்க, எங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடுங்க. இல்ல எல்லாத்தையும் சாப்பிடுவேன். இருக்குதுமா, அவன் விளையாட்டுக்கு சொல்றான். இல்லாத்தா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். போதும் எப்பா சாமி, இதை சாப்பிட்டு நான் வயக்காட்டுல எங்க வேலை செய்யறது? வலிச பையன் நல்லா சாப்பிட வேண்டாமா? அப்பதான் தெம்பா இருக்க முடியும். எந்த வேலைனாலும் தெம்பா செய்ய முடியும்டா. அவரு சும்மாவே தெம்பா தான் இருப்பாரு. இந்த அத்தை வேற கறி அதையும் அள்ளி போடுறாரு. ஐயோ கடவுளே, இனி நைட்டு என்ன பாடுபடுத்த போறாரோ? அது வேணா உண்மைதான், நல்லா தான் சாப்பிடணும். பொண்டாட்டி, அம்மா கறி அள்ளி சாப்பிட சொல்றாங்க, நான் நல்லா சாப்பிட்டுமா? நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அடி வாங்கிடுவீங்க. கொஞ்சமா சாப்பிட்டு கிளம்புற வழியை பாருங்க. மைண்ட் வயசை கண்டுபிடிச்சிட்டாலே. ஆளை பாத்தீங்களா, சும்மாவே நம்மளை பாடப்படுத்தி எடுக்கிறாரு. இதுல வேற இதெல்லாம் தேவையா? அத்தை என்ன அப்படி பண்றாங்களோ? கறி நமக்கு இல்லாம எல்லாம் அள்ளி வச்சிருவாங்க போலயே. இப்ப நல்லா சாப்பிட்டேன் பொண்டாட்டி, நைட்டு ஒரு புடி. உங்களை ஒரு அடி. இவன் இவங்க அம்மாவையும் அப்பாவையும் கோயில பார்த்தால, அந்த விஷயத்தையும் இப்ப போய் போட்டு விடக்கூடாது. ஆமா, சும்மா இருக்கிறாங்களே, இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது கிளறி விடுவோம். சரி எம்மாடி, அவன் சாப்பிட்டான், நீ போய் சாப்பிடு. ஆமா, போய் சாப்பிடு, அப்பதான் நல்லா தெம்பா இருக்க முடியும் வந்திகா. சரிங்க, சாப்பிட்றேன். சின்ன ஜெசு என்ன ரொம்ப விளையாடிட்டே தான் கிடக்குது அம்மா. அடடே, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றீங்க போல. ஆமா ராதா, வா உட்காரு, உனக்கும் போட்டு தர சொல்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், நீ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, வாங்க சாப்பிடுங்க. இருக்கட்டு போ மருமகனே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி ராதா, வா வந்து உட்காரு. சரிங்க நீ. அப்புறம் அவந்திகா, உங்க அம்மா அப்பாவை பார்த்த விஷயத்தை பத்தி வீட்டுல சொல்லவே இல்ல. என்ன சொன்னீங்கப்பா? என்ன உளறிட்டு இருக்கிறவ? ஐயோ, அதுவும் சாப்பிட்ற நேரத்துல வந்து இல்லப்பா, உன் பொண்டாட்டி அவங்க யாரோ அப்பாவையும் சித்தியையுமோ யாரையோ கோயில பார்த்தா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. அதை தான் வீட்டுல எதுவும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? அவந்திகா, அது வந்துங்க. ஆமாங்க, கோயில பார்த்தேன், காலையில போயிட்டு வந்தேன், அதை தான் சித்தி சொல்றாங்க. சித்தி சொல்றது இருக்கட்டும், நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இவ்வளவு நேரம் ரூம்ல பேசிட்டு தான் இருந்தோம், இதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சனியம் பிடிச்ச ராதா நேரங்களை பார்த்து பேசுறாளா? இப்படி பண்ணி வச்சிடாளே. ஸோ இவன் இனி ஆடாதுன்னு ஆடுவனே. இல்லைங்க, நான் ரொம்பலாம் எதுவும் பேசல, சும்மா தான் பேசினேன். கோயிலுக்கு போனேன், அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க, அதைத்தான் சித்தி சொல்கிறாங்கங்க. அவங்களும் பேசல, நானும் பேசலைங்க. ஏம்மா நீ போய் அழுதுட்டு பேசுங்கப்பான்னு சொன்ன, பேசவே இல்லைன்னு சொல்கிற. ஏம்மா வந்து எப்படி போய் சொல்கிற? ராதா, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா? எந்த நேரத்தில் எதை சொன்னும் கொஞ்சம் கூட உனக்கு விவசாயம் இல்லையா? என்ன நீ, நான் நடக்காத எதையோ சொன்ன மாதிரி ரொம்ப கத்துறீங்க. நடந்தது என்னமோ அதைத்தானே சொல்கிறேன். ஏன் உங்கள் மருமகளுக்கு எந்த தப்பு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே? இதில் என்ன இருக்கு? நான் யதார்த்தமாக சொன்னேன், இது ஒரு குத்தமா? ஏம்மா நீ சொன்னதை பற்றி நான் தப்பே சொல்லலம்மா, அது பிரச்சனை இல்லை. இப்போ எதுக்கு இதை கொண்டாந்து பேசிட்டு இருக்க? அதுவும் சாப்பிட உட்காந்த நேரம் பார்த்து. அதுக்கு என்ன நீ பண்ணுறது? சாப்பிட்ற நேரம் பார்த்து சொன்னது ஒரு குத்தமா? நீங்களும் எல்லாரும் இங்கே இருந்தீங்க, நானும் வந்தேன், அதனால சொன்னேன். அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லு, நீ பேசாம போ, அதை பத்தி நான் எதுவுமே கேட்கல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுவும் உங்க சித்தி சும்மாவே தயத்தக்க நாடும், ஏதாவது கண்டிப்பா பேசியிருக்கோம். வேணும்னுதான் அப்ப நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்க, அப்படிதானே? இல்லைங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு சொல்லலை. சாப்பிட்ற நேரத்தைய அதை பத்தி பேசணும், அப்புறமா சொல்லிக்கலாம் தான் நினைச்சேன். அப்ப நீ வேணும்னதான் மறைச்சிருக்க, அப்படித்தானே? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு ஒளிவு மறைவோட இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இங்க பாரு அகிலா, சும்மா அவளை திட்டிகிட்டே இருக்காத.
சொல்லணும்னு நினச்சிருந்தா அவளே சொல்லியிருக்க போறா. இப்போ என்ன சொல்லாதனால? சாப்பிட்டில, எந்திரிச்சு போ. இங்க பாருங்கம்மா, அவன் என் பொண்டாட்டி. அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு தப்பா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஐயா, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல. அவள் ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்லாமல் விட்டுருப்பா. நல்ல விஷயமா இருந்தால் அவளே சொல்லியிருக்க மாட்டாளா? அதான் நீ யோசிக்க மாட்டியா? பத்துக்கிட்டு எரியுது இப்போதான். சே, இந்த சித்தி இப்படி சொல்லுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. போதுமா, சும்மா அவளுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்காதீங்க. அவன் என்ன பண்றா ஏது பண்ணான்னு எனக்கு தெரியணும். அவன் என் பொண்டாட்டி. இது ஒரு தப்பா? சாரிங்க, நான் சொல்லாமல் இருக்கணும்ல நினைக்கிறேன். நைட்டு சொல்லலாம்னு தான் நினச்சேன். ஆனால் சித்தி அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க. சரி, தப்பு தான் இவ்வளோ நேரம் சொல்ல மாட்டது. மன்னிச்சிருங்க. அதான் மன்னிப்பு கேட்டால, இந்த விஷயத்தை எதோட விடு. இது வரைக்கும் நீ மறைச்சது இது மட்டும் தானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இங்கே பாரு, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடி அவளை பேசாத. நீ வாய்க்காட்டி கிளம்பு. நேரம் ஆச்சுன்னு சொன்னில்ல. ச்சே, என்ன ததா சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் கிளம்புறேம்மா. எனக்கு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா கொண்டு போய் குப்பையில போடு. ராதா, ஆனால் நீ இப்படி இப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்கு இப்படி போட்டு உடைச்ச? என்ன நீ? நான் என்ன தப்பு பண்ணிட்டு என் மேலே கோப்பறீங்க? தப்பு பண்ணவளை விட்டுட்டு என் மேலே கத்துங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புறேன். அத்தை, நான் வேணும்னு மறைக்கல அத்தை. புரியுதுமா, நீ எதுவும் நினச்சிக்காத. அவன் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறான். கண்டிப்பாக சமாதானம் ஆவான். இல்லை அத்தை, எங்கள் அப்பாவும் என் சித்தி என்கிட்ட பேசவே இல்லை. கையில் கல்ல விழுக்காத குறையா கெஞ்சி கேட்டேன். ரொம்ப மூஞ்சி அடித்த மாதிரி திட்டாங்க. இதை நான் என்னென்னத்தை இங்கே வந்து சொல்ல முடியும்? திட்டினதையே வந்து சொல்ல முடியும். அதனால தான் நான் வருத்தப்பட்டதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி விட்டேன். ஆனால் சித்தி இப்படி போட்டு உடைச்சிட்டாங்க. அவளுக்கு ஒரு வழி பண்ணணும் மட்டும் தான் தெரியுது. எதை எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிட்டு தெரியுறா. வேணும்னு சொல்கிறாளா இல்லை தெரியாமல் சொல்கிறாளான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இப்படியே விட்டால் சரி வராதே. சரியாத்த, நான் ரூமுக்கு போகிறேன். எம்மாடி நீ சாப்பிடுமா, அவன் கிடக்குறான். இல்லைத்த, எனக்கு பசிக்கலை, நான் உள்ளே போகிறேன். சரிம்மா, நீ போ. விஷம் உடம்பெல்லாம் விஷம் இந்த ராதாவுக்கு. எப்படி வேணும்னு சொல்கிறா பாரு. அவன் கோவப்படுவான்னு தெரிஞ்சுதான் இப்போ இவ சொல்லியிருக்கிறா. எதுக்கு இவளுக்கு இவ்வளோ கெட்ட புத்தி? ராதா, 2 கொண்டை அறுத்துட்டு விட்டனா தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். உனக்கு இருக்குடி.